வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். மனவளக்கலை யோகாவில் குரு அவர்கள் தந்திருக்கூடிய எளிய முறை காயக்கல்பம் உயிருக்கு உண்டான பயிற்சியில் என்ன பயன் விளைகிறது என்பதை குரு அவர்கள் கூறும் கவிகளில் 10வது கவியை நாம் சிந்திக்கலாம். காயகல்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி. காயகல்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி. கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். தூயமுறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு. தூயமுறை நரம்பூக்கும் ஓஜஸ் மூச்சு. தொடர்ந்து இவை இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய. தொடர்ந்து இவை இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும். போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும். புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். மாயமென வித்த அமுதரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். மாயமென வித்தமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். வாழ்க வளமுடன். காயக்கற்பம் என்கிற அந்த இரகசிய பயிற்சி, அந்த உயிருக்கு உண்டான பயிற்சியை யோகமெனும் என்று கூறுகிறார். யோகம் என்றால் நம்முடன் இணைப்பு கொள்ளுதல். உயர் சஞ்சீவி. ராமாயணத்தில் அனைவரும் மயக்கமுறுகிறார்கள். இறந்துபட்டவரை உயிர்ப்பிக்கும் அளவிற்கு ஆற்றல் பொருந்திய 5 சஞ்சீவி மூலிகையை ஆஞ்சநேயர் சென்று அந்த மலையையே பேர்த்து எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது அனைவரும் எழுந்ததாக ராமாயணம் சொல்கிறது. உயர் சஞ்சீவி மூலிகையை நாம் அங்கு சென்று பெற வேண்டியதில்லை. இந்த காயக்கல்ப பயிற்சியை நாம் சிறப்பாக சீராக குரு காட்டும் அளவிலே செய்தால் போதும் என்பதாக இப்பாடல் வந்திருப்பதை நாம் கவனிக்கலாம். கருத்துடனே செய்து வந்தால், கண்ணும் கருத்துமாக எந்த அளவிலே குரு நமக்கு எதை செய்முறை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த அளவிலே செய்யும்போது வித்து கட்டும். அளவிலே ஓங்கி தரத்திலே கூடி திறத்திலே ஓங்கி நிற்கக்கூடியதாக இந்த வித்தின் அளவும் தரமும் திறமும் ஓங்கி நிற்கும். தூயமுறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு. நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு என்ற இந்த இரகசிய பயிற்சியை நாம் சரியாக குருவை பற்றி கொண்டு தொடர்ந்து இவை இரண்டும் குரு வழியை செய்ய செய்ய என்று எழுதியிருக்கிறார். போய பிழைகள் போகும். நம்முள் இருக்கக்கூடிய தீவினைகளே கூட அகலும். பாரம்பரிய வியாதி என்பதாக இருக்கக்கூடிய ஜீன் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் கூட நீங்கிவிடும், பிணிகள் நீங்கும் என்று குறிப்பிடுகிறார். புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். புத்துணர்வாக நாம் மாறும்போது உயிராற்றல் அளப்பரியதாக கூடுகிறது. அதிலே பரிணமித்திருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தொகுப்பாகிறது. அந்த ஜீவகாந்தத்தில் மறைபொருளான புதினமாக இருக்கக்கூடிய மனம் தன்னுடைய வேலை முழுவதும் முடித்து நாம் அழைக்கும் இடத்துக்கு வருவதாக அளப்பரியதாக கூடி நிற்கிறது. புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். இறை நோக்கி பயணிக்கும் அந்த அகத்தவம் நமக்கு ஆழ்மன தியானமாக சித்தியாகும். மாயமென வித்து அமுதரசமாக மாறி. பார்க்கடலில் மேருமலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு அவர்கள் கடைந்த போது வந்த அந்த அமுதம் அங்கு சென்று நாம் பெற வேண்டியதில்லை. இந்த காயக்கல்பத்தை நாம் ஒழுங்காக செய்தால் இதிலே அந்த வித்து அமுதரசமாக மாறுவதாக அது அமைப்பு இருக்கிறது. அவ்வாறு மாறித்தான் மரணமில்லா பெருவாழ்வை சித்தர்கள் அடைந்தார்கள்
நாமும் இதை செய்யும்போது அந்த அளவுக்கு ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும். 120 இலக்கை நாம் எட்டுவதாக நம் உடல் கட்டு செவ்வனே அமையும் என்று கூறும் குருவினுடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.